வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ் சாப்டர்ல இருந்து பார்ட் நம்பர் 3 ஐசோமெரிசம் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது 26-27 பேட்ச்க்கான கண்டினியூஸ் வீடியோ போயிட்டுருக்கு, வீடியோ சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வி கம்ப்ளீட்டட் சொல்யூஷன் சாப்டர் அண்ட் ஆல்சோ ஹாலோ அல்கேன், ஹாலோ அரீன்ஸ் சாப்டர். அடுத்ததாக இப்போ ஆல்கஹால், ஃபீனால்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பட்டனையும் தள்ளி விட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகலாம். ஐசோமெரிசம் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அப்போ ஆல்கஹால்ஸில் ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னா, ஸோ ஐசோமர்ஸ் அப்படின்னால என்னக்கண்ணா, வாட் ஆர் ஐசோமர்ஸ்? ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நத்திங் பட் தே ஹாவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா. என்ன இருக்கணும்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கணும், பட் different physical and chemical properties. Physical and chemical properties. Clear? Physical and chemical properties different இருந்தது அப்படின்னா which are all coming under isomers அப்படின்னு கொடுக்குறோம். Suppose same molecular formula இருந்து structure different இருந்தது அப்படின்னா which is coming under structural isomers அப்படின்னு கொடுக்குறாங்க. what it is called structural isomers அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 4 ஐசோமர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசோமர்ஸை இங்கே எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சுரல் ஐசோமர்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே ஐசோமர்ஸை 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? 3 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா செயின் ஐசோமர். ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா பொசிஷனல் ஐசோமர். மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்கண்ணா. சரியா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி லெட் மீ டாக் அபவுட் தட் செயின் ஐசோமர். ஓகே, இங்கே இருக்கிறது செயின் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா வாட் இஸ் கால் பொசிஷனல் ஐசோமர். பொசிஷனல் ஐசோமர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னா வாட் இட் இஸ் கால் ஃபங்க்ஷனல் ஐசோமர். ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்கண்ணா. அப்போ செயின் ஐசோமர், பொசிஷனல் ஐசோமர், ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நாலாவது கேட்டகரி என்னென்னு சொல்கிறேன். நாலாவது we have an optical isomer also that we will discuss later. Okay, right. See, first செயின் ஐசோமர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். So what do you mean by செயின் ஐசோமர்? See, first செயின் ஐசோமர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செயின் ஐசோமர்னா என்னக்கண்ணா? ஃபர்ஸ்ட் செயின் ஐசோமர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செயின் ஐசோமர்னா என்னக்கண்ணா? வாட் இஸ் செயின் ஐசோமர்ஸ்? செயின் ஐசோமர் அப்படின்னா சிம்பிளாக இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா கவனிக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் is attached to different கார்பன் செயின். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட் கார்பன் செயின்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஐசோமர்ஸ்க்கு பேர் தான் என்னது? செயின் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இங்கே ஹவ் டேக்கன் CH3, CH2, CH2, CH2OH அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? இது என்ன அப்படின்னா ஒரு செயின் ஐசோமர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு மாலிக்யூல். இதோட மாலிகுலர் ஃபார்முலா பாருங்கள். எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்கா? C4ன்னு எழுதிக்கலாம். 3, 5, 7, 9, 10. அப்போ 10 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. திஸ் இஸ் தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அ மாலிக்யூல். புரியுதா? ரெண்டாவது மாலிக்யூல் எடுத்துக்கிறேன். CH3, CH, இங்கே CH3, இதில் CH2OH அப்படின்னு எடுத்துக்கிறேன். கிளியரா? இதில் செக் பண்ணுங்கள். இப்போ இதில் மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள். 4 கார்பன் தான், C4. 3, 6, 7, 9, 10. இங்கேயும் 10 ஹைட்ரஜன் தான், 1 ஆக்சிஜன் தான். கரெக்டா? அப்போ C4H10O அப்படிங்கிறது தான் என்னது இங்கே மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ 2 மாலிகுலும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குது. கரெக்டா?
Isomers என்ன சொன்னோம்? Molecular formula should be same. Yes, both are having same molecular formula. ஆனால் லாங் செயினில் இங்கே எத்தனை கார்பனோட ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் அட்டாச் வித் 4 கார்பன். அப்போ OH வந்து ஒரு லாங் செயினோட அட்டாச் ஆகிருக்கு. அந்த செயினில் 4 கார்பன் இருக்கு. ஆனால் இங்கே OH வந்து ரெண்டாவது மாலிக்யூலில் ஒரு லாங் செயினோட அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் அங்கே 3 கார்பன் தான் இருக்குது லாங் செயினில். ஒன்று பிரான்ச்சிங்கில் இருக்குது. புரியுதா? ஒன்று பிரான்ச்சிங்கில் இருக்குது அப்படின்றோம். புரியுதா? அப்போ செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னா புரியுதா? அப்போ OH குரூப்பு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன் டிஃப்ரெண்ட் லாங் செயினோட அட்டாச் ஆகிருக்கும். டிஃப்ரெண்ட் கார்பன் செயின்ஸோட அட்டாச் ஆகிருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அப்போது OH இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு மாலிக்யூலில் 4 கார்பனோட லாங் செயினில் அட்டாச் ஆகிருக்கு. ரெண்டாவது மாலிக்யூலில் 3 கார்பனோட தான் லாங் செயினில் அட்டாச் ஆகிருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய ஐசோமர்ஸ்க்கு தான் பேர் என்ன? செயின் ஐசோமர்ஸ் அப்படின்றாங்க. வாட் இட் இஸ் கால்? செயின் ஐசோமர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கண்ணா. புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஓகேயா? இது வந்து செயின் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். வாட் இட் இஸ் கால்? செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரி வாட் இட் இஸ் கால்? பொசிஷனல் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ பொசிஷனல் ஐசோமர்னு என்ன? அதாவது the position of functional group attached to the long chain is different. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே லாங் செயின் மாற போறதில்லை. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் மட்டும் மாறி இருக்கும். ஒரே லாங் செயின் தான், ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் மட்டும் மாறி இருந்ததுன்னா விச் இஸ் கம்மிங் அண்டர் திஸ் கேட்டகரி அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா CH3. ஸோ லெட் மீ டேக் அ மாலிக்யூல் கால் that is CH3, CH2, CH2OH. அடுத்த மாலிக்யூல் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் CH3, CHOH, இங்கே CH3. கண்ணா இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாங் செயினில் ஃபஸ்ட்டு மாலிக்யூல் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. செகண்ட் மாலிக்யூலையும் லாங் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? we have only 3 கார்பன் ஆட்டம்ஸ். பட் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் பாருங்கள். இங்கே OHலேருந்து 1வது பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே 2வது பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ த பொசிஷன் ஆஃப் OH குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் மட்டும் லாங் செயின் மாறாது. 3 கார்பன்னா அடுத்தது 3 கார்பன் தான். ஆனால் OH குரூப் அட்டாச் ஆகக்கூடிய பொசிஷன் மட்டும் மாறுறதுனால விச் இஸ் கம்மிங் அண்டர் பொசிஷனல் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. கண்ணா புரியுதான்னு பாருங்கள். திஸ் இஸ் கால்ட் த பொசிஷனல் ஐசோமர். This is called positional isomer. Is it understandable or not? Please check it down. இது positional isomer அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா what it is called? functional isomer. அது என்ன functional isomer? அதாவது functional group itself. There is a change in functional group. எப்படி இருக்கும்? There is a change in functional group itself. ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி இருக்கும். ஃபங்க்ஷனல் குரூப் இட் செல்ஃப் தெர் இஸ் அ சேஞ்ச். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு பேர். வாட் ஆர் கால்? ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? வெரி சிம்பிள் கண்ணா. இப்போ பாருங்களேன். இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னா CH3, CH2OH அப்படின்னு ஒரு மாலிக்யூல். இன்னொரு மாலிக்யூல் என்ன? CH3, இங்கே வந்து ஒரு O, இதில் வந்து ஒரு CH3. கிளியரா? இப்படி எடுத்துருக்கோம். இப்போ லாங் செயினில் பாருங்கள் 2 கார்பன் ஆட்டம். இங்கே OH ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதாவது ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இங்கே யார்? ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி இருக்கும். அப்போ இந்த 2 கேஸ்லையுமே, அதாவது பொசிஷனல் ஐசோமர்லையும் சரி, ஃபங்க்ஷனல் ஐசோமர்லையும் சரி, செயின் ஐசோமர்லையும் சரி, மாலிகுலர் ஃபார்முலா ஷுட் பி சேம். பாருங்கள், இந்த மாலிகுலில் 1, 2, 3 கார்பன் இருக்கா. அப்போ C3, 3, 5, 7, 8 H8O. இந்த மாலிகுலில் செக் பண்ணுங்கள். 3 கார்பன். ஸோ C3, 6, 7, 8 H8O. மாலிகுலர் ஃபார்முலா சேம். கிளியர்?
அப்போ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் C2H6O. எஸ், here also C2H6O. So molecular formula will not change. Same molecular formula இருந்து different functional group இருந்தா functional isomer, different long chainல different positionல attach ஆயிருந்தா functional group attach ஆயிருந்தா positional isomer, different carbon chains ஓட functional group attach ஆயிருந்தா அது chain isomer அப்படின்னு கொடுக்குறோம். புரியுதா? அப்போ ஈத்தர் ஆல்கஹால் அப்படிங்கிறலாம் இங்கே என்னவா ஆக்ட் ஆகுது? தே கேன் ஆக்ட் அஸ் அ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். கிளியராகனா? விச் ஆர் ஆல் கால் ஃபங்க்ஷனல் ஐசோமர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? ஸோ கொஷின் உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாலிக்யூலை கொடுத்துட்டு அதனுடைய பொசிஷனல் ஐசோமர் ஃபங்க்ஷனல் ஐசோமர் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இதுக்கு பேர் மேஜிக் நம்பர்னு பேர். வாட் இட் இஸ் கால்ட்? மேஜிக் நம்பர் அப்படின்னு பேர். இந்த மேஜிக் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இங்கே லாங் செயினில் இங்கே பாருங்களேன், இந்த ஏங்கிற மாலிக்யூல், பிங்கிற மாலிக்யூல். ஏங்கிற மாலிக்யூலில் லாங் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்கா? ஏதாவது பிரான்ச்சிங் இருக்கா? நோ பிரான்ச்சிங், அதனால 0, நோ பிரான்ச்சிங். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது 4ங்கிறது 4 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின் அர்த்தம். 0ன்னு கொடுத்துருக்கோம், அப்போ நோ பிரான்ச்சிங்னு அர்த்தம். புரியுதா? இதுவே பி மாலிக்யூலுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். லாங் செயினில் எத்தனை கார்பன்? வி ஹாவ் 3 கார்பன் ஆட்டம்ஸ். ஆனால் ஒரு கார்பன் இங்கே என்ன இருக்குது? பிரான்ச்சிங்கில் இருக்குது. அப்போ 31 இஸ் அ மேஜிக் நம்பர். புரியுதுங்களா? ரைட். இப்போ இதுவே பொசிஷனல் ஐசோமருக்கு பாருங்களேன், இத்தனை கார்பன் லாங் செயினில்? வி ஹாவ் அ, இது ஏ மாலிக்யூல், இது பி மாலிக்யூல். அப்போ ஏக்கு 3 0, நோ பிரான்ச்சிங். பிக்கும் என்னது? 3 0. சார் ஓஹெச் இங்கே பிரான்ச்சிங்கில் இருக்கே சார். பிரான்ச்சிங் ஓஹெச் இல்லை, ஆக்சுவலாக கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் தான் பிரான்ச்சிங். புரியுதா? அப்போது மேஜிக் நம்பர் 2 காம்பவுண்டுக்கு சேமாக இருக்குன்னா விச் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் பிஐ, பொசிஷனல் ஐசோமர். இஃப் மேஜிக் நம்பர் ஆஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா தேர் ஆல் கம்மிங் அண்டர் செயின் ஐசோமர்ஸ். புரியுதா? அப்போ மேஜிக் நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ பொசிஷனல் ஐசோமர் ஆர் செயின் ஐசோமர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரிக். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரிக் டு ஃபைண்ட் அவுட் வெதர் த கிவன் காம்பவுண்ட் இஸ் செயின் ஐசோமர் ஆர் பொசிஷனல் ஐசோமர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ரைட். அடுத்து பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு மாலிக்யூல் கொடுத்துருவாங்கண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மாலிக்யூல் கொடுக்குறாங்க. தட் இஸ் C5H12O அப்படின்னு ஒரு மாலிக்யூல் கொடுக்குறாங்க. புரியுதா? இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் ஆல் செயின் ஐசோமர்ஸ் அண்ட் ஆல்சோ பொசிஷனல் ஐசோமர்ஸ். எல்லா செயின் ஐசோமரையும் பொசிஷனல் ஐசோமரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கயான்னு சொல்லிடுறாங்க. சரியா? ரைட். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் பொசிஷனல் ஐசோமர்னால் என்ன சேஞ்ச் ஆகக்கூடாது? லாங் செயினில் மாற்றக்கூடாது. இங்கே 3 கார்பன், இங்கேயும் 3 கார்பன் தான். இப்போ இங்கே 5 கார்பன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின் எழுதுவோமா? பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு எழுதிட்டு மாலிகுலர் ஃபார்முலா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். CH3 CH2 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 அகெயின் 1 more CH2 OH எடுத்துக்கிறேன். அப்போ எத்தனை கார்பன்? 5 கார்பன் இருக்கா? எஸ். C5 3 5 7 9 11 12. எஸ். H12 ஒரு ஆக்சிஜன். எஸ், மாலிகுலர் ஃபார்முலா மேட்ச் ஆயிடுச்சு. புரியுதா? ரைட். இப்போ இதில் நீங்கள் என்ன செக் பண்ணோம்? பொசிஷனல் ஐசோமர்ஸ் செக் பண்ணலாம். ஏன்னா லாங் செயின் மாறக்கூடாது. பொசிஷன் ஆஃப் OH குரூப்பை மட்டும் மாற்றினீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? அப்போ 1வது பாசிபிலிட்டி இது. 2வது பாசிபிலிட்டி எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH2 CH, இங்கே OH போட்டுடலாமா? இங்கே CH3 கொடுத்துடலாம். இதுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா என்ன? அதே தான் வரப்போகுது. 3வது என்ன பண்ண போகிறோம்? 3வது பொசிஷனில் இந்த OH போட போகிறோம். அப்போ CH3 CH2 CH, இங்கே OH, அகைன் CH2 தென் CH3 கொடுத்துடலாம். புரியுதா? 4வது பாசிபிலிட்டி எப்படி கொடுக்கலாம்? CH3 CH, இங்கே OH. ஓகேயா? இங்கே CH2 CH2 தென் CH3. 5வது பாசிபிலிட்டி எப்படி இருக்குது? OH, அதாவது இங்கே OH இங்கே கொடுத்துருவீங்க, இந்த கார்பனில் கொடுத்துருவீங்க. கரெக்டாக? அப்போ இதில் ஒரு CH2 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 தென் CH3 அப்படின்னு கொடுத்துருவீங்க. கரெக்டாகண்ணா? இப்போ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு மாலிக்யூலினுடைய நேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மாலிக்யூலினுடைய நேம் என்ன? பென்டன் ஒன்னாலா? லாஸ்ட் மாலிக்யூல் நேம் பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ பென்டன் ஒன்னால். அப்போ இவங்க 2 பேர் என்னது? ஒரே பாசிபிலிட்டி.
ஓகே, அப்போ 5 பாசிபிலிட்டியில் இப்போ 4 ஆயிடுச்சு. அடுத்தது இவரோட நேம் பண்ணுங்க பார்க்கலாம். இவரோட நேம் பண்ணுங்க பென்டன் டு ஆல். அப்போ இவரும் பென்டன் டு ஆல். அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. இவர் பென்டன் 3 ஆல். அப்போது இது ரெண்டும் சேர்த்து ஒரு பாசிபிலிட்டி. 1 5 ஒரு பாசிபிலிட்டி, 2 4 ரெண்டாவது பாசிபிலிட்டி, 3 மட்டும் மூணாவது பாசிபிலிட்டி. அப்போ டோட்டலாக எத்தனை பொசிஷனல் ஐசோமர் இருக்கு? வி ஹாவ் 3 பொசிஷனல் ஐசோமர்ஸ். அவ்வளோதான் கண்ணா, ஃபினிஷ்ட். அப்போ 3 பொசிஷனல் ஐசோமர் தான் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ லாங் செயினை மாற்றாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? OH குரூப்பினுடைய பொசிஷனை மட்டும் மாற்றினீங்கன்னா யூ வில் கெட் தி பொசிஷனல் ஐசோமர்ஸ். புரியுதா? இதே செயின் ஐசோமர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் இருக்கு பாருங்க. அப்போ செயின் ஐசோமர்ஸ்னால செயின் லென்த் மாற்றணும்ல. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா 5 கார்பன் இருக்கிறத 4 கார்பனாக மாற்றிடுறேன். ஓகேயா? 4 கார்பனாக மாற்றி விட்டுறேன். சரியா? இப்போ மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணி பாருங்க. எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க? 5 கார்பனா? எஸ் C5. 3 6 7 9 11 12 SE5H12O தான். புரியுதா? அப்போ 4 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின் எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ லாங் செயினை மாற்றிட்டீங்கல்ல, மாற்றிட்டு செயின் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சேஞ்ச் அவுட் த பொசிஷன் ஆஃப் OH குரூப். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். பொசிஷன் ஆஃப் OH குரூப்பை எல்லா பொசிஷன்லையும் கொடுங்க. எத்தனை பாசிபிலிட்டி வருதுன்னு பாருங்கள். இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி எப்படி கொடுக்கலாம்? CH3 CH3 அப்படியே எழுதிக்கலாம். இந்த இடத்துல இப்போ CH இங்கே OH கொடுத்துருவீங்க, இங்கே CH3. அதாவது ஃபஸ்ட்டு இந்த பாசிபிலிட்டியில் OH கொடுத்தீங்க, இப்போ ரெண்டாவது கார்பனில் OH கொடுத்துருக்கீங்க. மூணாவது பாசிபிலிட்டி செக் பண்ணலாம். CH3 CH இங்கே OH கொடுப்பீங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH ஆகிடும். அப்போ இங்கே CH3, அடுத்தது இங்கே CH2 தென் CH3. இது மூணாவது பாசிபிலிட்டி. நாலாவது பாசிபிலிட்டி எங்கே கொடுக்கலாம்? OH இங்கே கொடுத்துடலாம், CH2 ஆகிடும். இங்கே ஒரு CH, இதில் ஒரு CH3, தென் CH2 CH3. கிளியராகண்ணா? இது தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டி எழுத முடியுமா? லாங் செயினில் 4 கார்பன் ஆக்கியிருக்கீங்க. அதாவது லாங் செயினுடைய என்ன மாற்றணும்? லாங் செயின் 5 கார்பன்னா அதிலிருந்து அடுத்தது லெஸர் நம்பர் ஆஃப் கார்பன், ஒரு கார்பன் லெஸ்ஸாக 4 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின் எடுத்தால் அங்கே OH குரூப்பினுடைய பொசிஷனை மட்டும் மாற்றிருக்கீங்க. இப்படி வரக்கூடிய பாசிபிலிட்டி எத்தனை எழுதலாம்? அப்போ இது ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, இது ரெண்டாவது பாசிபிலிட்டி, இது மூணாவது பாசிபிலிட்டி, இது நாலாவது பாசிபிலிட்டி. ஏன்னா 4மே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். புரியுதா? அப்போ 4 பாசிபிலிட்டி இங்கே கிடைக்கும். அப்போ இந்த மாலிகுலுடைய நேம்ஸ் என்ன அப்படி சொல்லுவீங்க? 1 2 3. அப்போ 3 methyl butane 1 ஆல். இதை 3 methyl butane 2 ஆல். இது இங்கேருந்து நம்பர் பண்ணும். ஏன்னா லீஸ்ட் நம்பரிங் ஃபங்க்ஷன் குரூப் இந்த பக்கம் வந்துடும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 4ன்னு பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் மூணாவது காம்பவுண்ட் வரும்போது இந்த பக்கம் OH குரூப்பு லெஸர் ப்ரிஃபரன்ஸ் வருது. ரெண்டாவது பொசிஷன்லேயே OH வந்துடுது இல்லையா? நீங்கள் இங்கேருந்து நம்பர் பண்ணிங்கன்னா 1 2 3 மூணாவது பொசிஷன் தான் வரும். அப்போ அது ப்ரிஃபரபிள் கிடையாது. புரியுதா? அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது புரியுதான்னு பாருங்கள். எஸ். அடுத்த பாசிபிலிட்டி இங்கே. அப்போது 2 methyl butane 1 ஆல் அப்படின்னு 4 பாசிபிலிட்டி கிடைக்குது. புரியுதா? அப்போ இந்த 4 பாசிபிலிட்டியுமே என்னது? செயின் ஐசோமர்ஸ் தான். அப்போது இது 4 கார்பனில் 3 கார்பன் லாங் செயின் எடுத்து பாருங்கள். அப்போ CH3 CH3 கொடுத்துடலாமா? அப்போ இந்த இடத்துல ஒரு CH3, இங்கே என்ன கொடுக்கலாம்? CH2OH. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா செக் பண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 கார்பனா? எஸ், C5 வந்துருச்சு. 3 6 7 9 11 12. எஸ். அப்போ H12O. அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே இருக்கான்னு பாருங்கள். 5 கார்பன் C5, 3 6 9 11 12. எஸ், H12O. அப்போ எல்லாமே மோலார் மாஸ் சேமாக தான் வருது. புரியுதா? இதில் எத்தனை பாசிபிலிட்டி வரும் அப்படின்னா ஒரே பாசிபிலிட்டி தான். ஏன்னா இந்த OH குரூப்பு இங்கே இருந்தாலும் சேம் காம்பவுண்டு தான். ஓகேயா? 2 கார்பனில் உங்களால் அடுத்தது லாங் செயின் கொடுக்க முடியாது. இப்போ இங்கே CH2 கொடுத்துட்டிங்கன்னா இங்கே CH3 கொடுத்துருவீங்க. இங்கே CH3 கொடுத்தா கூட இங்கே CH2OH அப்படின்னா இது அகைன் எத்தனை கார்பன்? 5 கார்பன் இருக்கக்கூடிய லாங் செயின். அதாவது இந்த மாலிகுல் வந்துடும். புரியுதா? அப்போ 3 கார்பனில் மட்டும்தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அப்போ இந்த பாசிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ டோட்டலாக பொசிஷனல் ஐசோமர்ஸில் எத்தனை இருந்துச்சு?
பொசிஷனல் ஐசோமர்ஸில் 3, செயின் ஐசோமர்ஸில் 5. டோட்டலி 8 பாசிபிள் ஐசோமர்ஸ் பாசிபிள் இயர். புரியுதா? 8 பாசிபிள் ஐசோமர் இங்கே பாசிபிளாக இருக்கும் அப்படின்றாங்கண்ணா. புரியுதா? எஸ், இது புரியுதான்னு பாருங்க. இது புரியுதான்னு பாருங்க. ரைட். அதே மாதிரி ஜென்ரலி ஆல்கஹால் டஸ் நாட் ஃபார்ம் எனி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ஆல்கஹால் வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸுங்கிறது எங்கே வரணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் வரணும். சிஸ் ட்ரான்ஸ் அப்படின்லாம் எடுத்துப்போம். கரெக்டாக? அப்போது சிம்பிள் ஆல்கஹால்ஸ் கண்டைன்ஸ் ஒன்லி கார்பன் சிங்கிள் பாண்ட்ஸ் தான். அது ஈஸியாக ரொட்டேட் ஆகும். தேர்ஃபோர் தட் டஸ் நாட் எக்ஸிபிட் எனி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். கிளியரா? அப்போது எத்தனால் அப்படி இப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஜென்ரலி ஆல்கஹால் இன் generally alcohols not showing any geometrical isomers. geometrical isomers form பண்ணாது. எந்த geometrical isomers-ஐயும் general form பண்ணாது. We have exceptions also. We'll tell you what all the exceptions and all. Right? ஏன் எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்னா ஏன்னா இங்கே ஆல்கஹால்ஸில் கார்பன் சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். அப்போ சிங்கிள் பாண்ட் அப்படிங்கிறது இட் கேன் ஃப்ரீலி ரொட்டேட். அப்போ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். கிளியர்? இப்போ எத்தன் ஒனால் அப்படின்னா இப்போ CH3 CH2 OH அப்போ கார்பன் சிங்கிள் பாண்டு தான். அப்போ நோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். அப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. சப்போஸ் ஆல்கோஹாலில் இட் மே கண்டெயின் டபுள் பாண்ட். இதில் சில எக்ஸப்ஷன்ஸும் அவைலபிள். கரெக்டாக? எக்ஸப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஆல்கஹால்ஸ் ஆல்சோ கண்டைன்ஸ் கார்பன் டபுள் பாண்ட். கரெக்ட்? டபுள் பாண்ட் ஆர் அ ரிங் உள்ளே இருக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும்? இட் ஷோஸ் geometrical isomers, but the geometrical isomer is not because of OH group. அது கார்பன் டபுள் பாண்டுனால வரக்கூடியதானே தவிர OH குரூப்னால வரக்கூடிய ஐசோமர்ஸும் கிடையாது. ஓகேயா? ஸோ அதனால அதை வந்து எக்ஸப்ஷன் கேஸில் வச்சுப்பாங்க. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பியூட் 2-in-1-ol காம்பவுண்ட் நேம் பாருங்க, பியூட் 2-in-1-ol அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பியூட் 2-in-1-ol அப்படின்னா எப்படி எழுதலாம்? மாலிக்யூல் பாருங்களேன். இப்போ CH2OH 1வது பொசிஷனில் OH கொடுத்துட்டாங்க. தென் 4 கார்பன். அப்போ செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட். அப்போ இங்கே ஒரு கார்பன், அப்போ இங்கே CH3 வரும். கரெக்டா? அப்போ பியூட் 2-in-1-olனா இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் கொடுத்துருவீங்க. அவ்வளோதான். இதான் பியூட் 2-in-1-ol அப்படிங்கிற மாலிக்யூல். ஓகே, இந்த பியூட் 2-in-1-ol அப்படிங்கிறது அப்போ கார்பன் டபுள் பாண்ட் which is responsible for that what? Carbon double bond which is responsible for that geometrical isomers. Okay, so alcohol themselves they do not show any geometrical isomer. However, sometimes the unsaturated alcohols, unsaturated or carbon double bond containing molecule may exhibit geometrical isomer. That is also due to that what? Presence of double bond, not because of that OH group. அதனால தான் இது எக்ஸப்ஷன் கேஸில் கொடுக்குறாங்க. சரியா? ரைட். அப்போ இந்த பியூட் 2-enol பார்த்தீங்கன்னா 2 விதமான ஐசோமர் பாசிபிள். ஸோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பியூட் 2-enol அதாவது இந்த மாலிகுல் நான் இப்படி எழுதிக்கிறேன். C டபுள் பாண்ட் C கார்பன் எடுத்துடுறேன். இந்த பக்கம் ஒரு மித்தாயில் குரூப், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் என்ன கொடுக்கலாம்? CH2OH குரூப்பை கொடுத்துடலாம். கிளியரா? இந்த மாலிகுல் பேர் என்னன்னா அதாவது இசட் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இசட் ஐசோமர் ஜுசாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதாவது சிஸ்
அப்படின்னு சொல்லலாம், சிஸ் ஆர் ஜுசாமன் இசட் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி குரூப்ஸ் கொடுப்பாங்க அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி. இங்கே பாருங்களா, இப்போ இந்த கார்பனோட யார் அட்டாச் ஆயிருக்கா, கார்பன் அட்டாச் ஆயிருக்காரா, இங்கேயும் கார்பன் அட்டாச் ஆயிருக்காரா, அடுத்த 2 ஹைட்ரஜன், இங்கே 3வது ஹைட்ரஜன். அப்போ ப்ரையாரிட்டி நம்பர் 1 இங்கே கொடுப்பீங்க இந்த 2 சைடில் கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த சைடில் ஹைட்ரஜனா கார்பனா பார்த்தா கார்பன் தான். அப்போ 2 சைடுமே சேமாக வருதுனால இதுக்கு பேர் என்ன, ஜுசாமன் அப்படின்னு பேர். அப்போ ஹையர் ப்ரையாரிட்டி ஆர்டர் ஆன் த சேம் சைடு. அப்போ இது ஹையர் ப்ரையாரிட்டி, இதுவும் ஹையர் ப்ரையாரிட்டி இந்த 2ல் கம்பேர் பண்ணும்போது, இது இந்த 2ல் கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? அப்போ ஹையர் ப்ரையாரிட்டி, ஹையர் ப்ரையாரிட்டி ஆன் சேம் சைடு அப்படின்னா சேம் சைடு ஆஃப் த டபுள் பாண்ட். கிளியர்? சேம் சைடு ஆஃப் த டபுள் பாண்டுக்கு 2 சேம் சைட்லையும் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணி 2 சேம் சைடில் வந்ததுன்னா அதை சிஸ் ஆர் இசட் ஐசோமர் அப்படின்னு சொல்லலாம். சார் இப்படி இல்லை சார், எனக்கு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஒரு மித்தாயில் குரூப்பை கொடுத்துட்டேன், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு CH2OH குரூப்பை கொடுக்குறேன். CH2OH குரூப்பை எங்கே கொடுக்குறேன், இந்த சைடில், அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில். அப்போ CH2OH, அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். அப்போ சேம் சைடில் செக் பண்ணுங்கள். இங்கே அட்டாமிக் நம்பர் படி கார்பனுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, 1. கார்பனா ஹைட்ரஜனான்னு பார்த்தா கார்பன் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. இந்த சைடில் கார்பனா ஹைட்ரஜனான்னு பார்த்தா கார்பன் தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போது ஹையர் ப்ரையாரிட்டி குரூப்ஸ் ஆர் ஆன் டிஃப்ரெண்ட் சைட் ஆர் ஆப்போசிட் சைட்ஸ். பாருங்க, ஹையர் ப்ரையாரிட்டி குரூப்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ். ஓகேயா? இங்கே சேம் சைடுக்கு பதிலாக விச் ஆர் ஆல் present in ஆப்போசிட் சைட்ஸ். கண்ணா புரியுதா? ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கும். அப்போ ஆப்போசிட் சைட்ஸில் கொடுக்கறதுனால விச் ஆர் ஆல் கால்ட் இ ஐசோமர் அல்லது டிரான்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? இ ஆர் டிரான்ஸ். இ அப்படின்னா என்ன அர்த்தம், என்டிகீகன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன் இதை இ இசட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஆஃப் த கார்பன் அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னா 2 ப்ரையாரிட்டி குரூப் சேம் சைடு அப்படின்னா ஜுசாமன்னு பேர். ஜுசாமன், ZUSAMMEN, ஜுசாமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டுகெதர்னு அர்த்தம். ஜெர்மனில் இட் இஸ் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். ஜெர்மன் லாங்குவேஜில் இட்ஸ் டுகெதர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால சேம் சைடு வந்து அதாவது ஹையர் ப்ரையாரிட்டி குரூப் ஆன் த சேம் சைடு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, இசட் ஐசோமர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இஃப் 2 ப்ரையாரிட்டி குரூப் ஆன் த ஆப்போசிட் சைடு அதுக்கு பேர் என்டிகீகன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ENTEGEN, என்டிகீகன். என்டிகீகன் அப்படிங்கிறது என்னது, ஜெர்மனில் இட் இஸ் ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். சரியா? 2 higher priority group which are present oppositely in between the double bonded carbon அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, என்டிகீகன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இசட்னா டுகெதர், தட் இஸ் சேம் சைட். இ அப்படின்னா ஆப்போசிட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் சைட் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுதா? அப்போ here OH group itself it's not directly used for naming Z or E isomer naming, correct? Its priority is assigned to the entire substituent which are attached to the double bonded carbon. அதனால தான் both begin with carbon, அதனால both have a higher priority than that of the hydrogen. புரியுதா? அதனால தான் இங்கே என்டிகீகன் ஜுசாமன் அப்படின்னு கொடுக்குறாங்க. புரியுது இல்லையா? வெரி இம்பார்ட்டன்ட் திங்க்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வாட் இஸ் இட், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஷோ பண்ணும். எஸ், வாட் யூ மீன் பை ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கண்ணா? ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்னா என்ன, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அப்படின்னு என்ன, வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்? எஸ் கண்ணா, வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்? ஆப்டிக்கல் ஐசோமர் ஆஃப் ஆல்கஹால்ஸ். see ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எதனால ஃபார்ம் ஆகும்னா ஆல்கஹால் ஷோஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். see ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஆல்கஹாலில் ஆப்டிக்கல் ஐசோமர் ஷோ பண்ணும். எதனால, if the carbon is having OH group,
is chiral carbon. If it is attached with the chiral carbon, OH group chiral carbon ஓட attach ஆயிருந்ததுனா அப்ப என்ன சொல்ல போறோம் நம்ம optical isomers form பண்ணோம் அப்படினு சொல்ல போறோம். அப்ப what do you mean by chiral carbon or chirality அப்படிங்கற கான்செப்ட் என்ன? Chirality is nothing but they are all non superimposable mirror images. Non-superimposable mirror images are they are all optically active molecule அப்படினு கொடுக்கறாங்க. புரியுதா? Non-superimposable mirror images they are all optically active அப்படினு கொடுக்கறாங்க. அப்ப ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னா கைரல் மாலிக்யூல் இருக்கா அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப OH குரூப் இங்க கைரல் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கான்னு செக் பண்ணாலே தெரிஞ்சிரும். அப்ப OH குரூப் அப்ப ஆல்கஹால்ஸ் என்ன கொடுக்குது? ஆப்டிகல் ஐசோமர்ஸ். it shows optical isomers, right? see பாருங்க. அப்ப ஆப்டிகல் ஐசோமர்ஸ் அப்படின்னா அப்ப பியூட்டன் டு ஆல் அப்படின்னு ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம். பியூட்டன் டு ஆல் அப்படின்னு ஒரு மாலிக்யூல். அப்ப பியூட்டன் டு ஆல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம்? CH3 CH2 CH இங்க OH இங்க CH3ங்களா? ரைட். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன்ல இந்த ஹைட்ரஜன் தூக்கி நான் அப்படி மேலே போட்டுக்கிறேன். சரியா? ஏன்னா உங்களுக்கு கைரல் கார்பன் அப்படின்னு எனக்குண்ணா கைரல் கார்பன் அர்த்தம் ஒரு கார்பனை சுற்றி 4 டிஃப்ரெண்ட் குரூப்பை அட்டாச் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த கார்பனுக்கு பேர் என்ன? கைரல் கார்பன் பேர். அப்போ கைரல் கார்பன் இருந்தால் அந்த மாலிகுல் எப்படி இருக்கும்? ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கும். கிளியரா? தட் மாலிகுல் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். கிளியரா? அப்போ இந்த கைரல் கார்பனை பொறுத்த வரைக்கும் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்போ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கைரல் கார்பனான்னு செக் பண்ணணும். எஸ். இந்த சைடில் பாருங்க ஹைட்ரஜன் ஒரு சைடில் H அட்டாச் ஆயிருக்கான், ஒரு சைடில் மித்தாயில் அட்டாச் ஆயிருக்கான், இன்னொரு சைடில் பாருங்க ஈத்தாயில் குரூப் அட்டாச் ஆயிருக்கான், இன்னொரு சைடில் OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. எஸ். கார்பனை சுற்றி 4 குரூப்மே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ தட் சென்டர் கார்பன் ஒயிட் கலர் கார்பன் இஸ் chiral carbon. Now if the molecule is having chiral carbon, that molecules are optically active. புரியுதுங்களா? ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு 2 என்என்சியோமர்ஸ் இருக்கு. ஒன்று ப்ளஸ் பியூட்டன் டு ஆல், இன்னொன்று மைனஸ் பியூட்டன் டு ஆல். அதாவது டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரி லிவரோட்டேட்டரி 2 மாலிகுலுமா எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்ம இது ஆப்டிகலி ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு ஜஸ்ட்டு அதுக்கு இன்னொரு டெஃபினிஷனும் சொல்லியிருக்காங்க. நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். இப்போ CH3 CH2 CH OH இங்கே CH3, அதாவது அந்த மாலிகுலை நான் அப்படியே கீழே எழுதியிருக்கேங்க. நான் ஒன்றுமே பண்ணல, அதே மாலிகுல் அப்படியே எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் மிரர் நடுவில் வைக்கிறேன். வாட் ஐ ஹவ் டேக்கன். ஸோ மிரர் வைக்கிறேன். இப்படி மிரர் வச்சா அதில் ரிஃப்ளெக்ஷனில் எனக்கு எப்படி கிடைக்கணும் அங்கே பாருங்கள். இப்படி கிடைக்குது. CH3 இங்கே கிடைக்குது, C இங்கே OH இங்கே H, இதில் CH2 CH3 அந்த மாலிகுலை அப்படியே தலைகீழ எழுதியிருக்கேன். சரியா? இப்போ இந்த மாலிகுலை அப்படியே எடுத்து இதோட இமேஜை தூக்கி அப்படியே என்ன பண்ணுறீங்க, இங்கே மேட்ச் பண்ணுங்கள். இந்த மாலிகுல் மேலே வைங்க. இந்த மாலிகுல் இதோட இமேஜை தூக்கி இந்த மாலிகுல் மேலே வைக்கிறோம். இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகுதா இல்லையா? ஆகலைல்ல. ஏன்னா அந்த பக்கம் CH3க்கு இந்த பக்கம் C2H5 இருக்குது. அது ரெண்டும் ஆகலைல்ல. அப்போ அது ரெண்டும் ஆகலைன்னா they are non-superimposable mirror images. So these isomers are called optically active isomers அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இந்த மாலிகுல் எப்படி இருக்கும்? ஆப்டிகலி ஆக்டிவ் மாலிகுலாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ பியூட்டன் டு ஆல் அப்படிங்கிற மாலிகுல் இட்ஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்றோம். புரியுது இல்லையா? ஐ திங்க் ஸோ. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தமிழில் இந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.